நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் இருவயல் கிராமத்தில் வீடுகளுக்குள் சிக்கியுள்ள மக்களை தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் தெரிவிக்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், அந்த இருவயல் கிராமத்தில் எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன, அங்கு இருக்கக்கூடிய மக்களை எவ்வளவு இந்த பேரிடர் மீட்புப் படையினர் காப்பாற்றி வருகின்றனர்? விவரங்கள் என்ன? நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தொரப்பள்ளி ஆற்றில் இன்று காலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருவயல், குனில்வயல், பாரந்துறை, செருமுள்ளி, கம்மாத்தி போன்ற கிராமங்கள் மட்டுமின்றி சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாது தவிர்த்து வருகின்றனர். சில வீடுகளில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்ததால் இந்த நிலையில் இருவயல் கிராமத்தில் சுமார் 13 குடும்பங்கள் வசித்து வரும் சூழ்நிலையில் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டில் முடங்கி கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து ஆற்றில் வெள்ள நீர் அதிகமாக வருவதால் வெள்ள நீரில் சிக்கியுள்ள 13 குடும்பங்களை சேர்ந்த மக்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் சிக்கியிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் அந்த பணியில் துரிதமாக தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தொரப்பள்ளி அரசு பழங்குடியினர்கள் மீட்கப்பட்டவர்கள் தற்காலிக முகாம் அமைத்து தங்க வைக்க பணியும் நடத்தப்பட்டு வருகிறது. எனினும் ஒரு சில குடும்பங்கள் நாங்கள் வெளியே வர மாட்டோம், வருடந்தோறும் எங்கள் நிலைமை இதே மாதிரி உள்ளதால் அரசு துறை உயரதிகள் வந்து உறுதியளித்தால் மட்டுமே வெளியே வருவோம் என அடம்பிடித்து வருகின்றனர். இருந்தபோதும் தற்பொழுது அவர்களை மீட்கும் முயற்சியாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 16 வீரர்கள் அந்த கிராமம் உள்ள தண்ணீரில் சிக்கி உள்ள மக்களை மீட்கும் பணியில் தற்பொழுது களம் இறங்கி உள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.